வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிறன்னு வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாம் இருக்குல்ல, ஜூன் 15 நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாம். அதுல 200 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம சேனல்ல இருந்து டைரக்டாவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசி. ஓகேவா? அதுக்கான ப்ரூஃப் தான் நான் காட்ட போறேன். எப்படி சார் சும்மா சொல்லாதீங்க சார், கண்ணு முன்னாடி காட்டுங்க சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும், ப்ரூஃபோட வந்திருக்கேன், நல்லா பாருங்க. இது மேக்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நீங்க குரூப் 1 பாத்தீங்கன்னா அந்த மியூன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்கும். இந்த கொஸ்டின் நீங்க பாத்திருப்பீங்க, மிஸ்ஸிங் நம்பர் சொல்லிட்டு அடுத்த டைம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு 140வது கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், தெரியுதா உங்களுக்கு? 0.5 6 1.5 4 8.9. இதுக்கான ஆன்சர் வந்து 17. ஆன்சருக்கு நான் தனியா போடுறேன். இப்போ இதுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். நம்ம சேனல் மட்டுமே மேக்ஸ்ல இருந்து 8ல இருந்து 10 கொஸ்டின் வந்துருக்கு. மேக்ஸ் மட்டும் தனியா 15 கொஸ்டின். ரீசனிங் விட்டுருங்க, இதுவுமே ஒரு ரீசனிங் தான். 600 கொஸ்டின் இருக்கா? மேக்ஸ் மட்டுமே 8 கேள்வி டைரக்டா கேட்டுருக்காங்க டிஎன்பிசி. கான்செப்ட் எல்லாம் போச்சுன்னா மொத்தமே வந்துச்சுன்னு வச்சுப்போமே, காட்டுறாங்க. இப்போ 0.56 இருக்கா, இங்க பாருங்க 0.56. இது நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். மேக்ஸ் ரூபன் சார் சொல்லிட்டு நம்ம இது யூடியூப் சேனல்லே இருக்கும், பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? 0.5 0.6 1.5 4 8.9 இருக்கும். அப்படியே சால்வ் பண்றது ஆன்சர் வந்து 17 சொல்லி நான் போட்டிருப்பேன், பாத்துருங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து 17. ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அடுத்த கொஸ்டின் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து நான் எல்சிஎம்ஹெச்எஃப் வந்து போட்டிருப்போம். எல்சிஎம்ஹெச்எஃப்ல பாருங்க 3 நம்பர்ஸ் அந்த ரேஷியோ 3 4 5 கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து 2004 கொடுத்து அதுக்கான ஹெச்எஃப் ஏறும். இதே சம நான் போட்டு பாருங்க நிக்கிறேன், தெரியுதா? 3 4 5 ஆப்ஷனை கூட மாத்தல பாருங்க டிஎன்பிசி. 40 120 80 200 பாருங்க, 40 120 80 200 சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 40 டிக் பண்ணி நிக்கிறேன் பாருங்க. சோ ஹெச்எஃப் என்ன பண்ணோம், 2 × 20 40 சொல்லிட்டு போட்டிருப்போம். தெரியுதா உங்களுக்கு? 40 சொல்லி டிக் பண்ணிருந்தா இதுக்கான சரியான ஆன்சர் 40 தான். ஆன்சருக்கு நான் தனியா போடுறேன், ப்ரூஃப் காட்டுறேன். சரி, 2வது கொஸ்டின் ஆகி போச்சு. இப்போ 3வது கொஸ்டின் வாங்க. இது நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல போட்டிருப்போம். தெரியுதா? நான் நிக்கிறேன் பாத்தீங்களா? 2 ரேஷியோ, இங்க 2 ரேஷியோ, இங்க 2 ரேஷியோ கொடுத்துட்டு அதான் 3 ஈக்குவேட் மாதிரி கொடுத்துட்டு XY வந்து கேட்பாங்க. இதுவே நான் இங்க போட்டிருப்பேன் 21x y 25 9 15 சொல்லிட்டு சிம்பிளை பண்ணி போட்டிருப்பேன். அதே கான்செப்டான நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட். நான் என்ன சொன்னா இல்லையா, நான் நடத்துற மாடல் கண்டிப்பா வந்துடும் சொல்லியிருக்கேன். வந்துருச்சா? அடுத்து வாங்க. டைம் ஒன் ஒர்க். இந்த மெத்தடுமே நம்ம போட்டிருப்போம். டைம் ஒன் ஒர்க்ல இந்த மெத்தடுமே நான் போட்டிருப்போம். அதை தெரியுதா? என் கை தெரியுதா? இதே கான்செப்ட் தான் இங்க கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த குத்துற நம்பர் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. 2 ஸ்டெப் டக்குன்னு போட்டுக்கலாம். இதோ ஒரு சம்மே கிடையாது. இதை பார்த்து நிறைய பேர் இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஆன்சருக்கு தனியா போடுறேன். 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் ஆகும். இது என்னன்னா ரூபாய் 1600 பி மற்றும் கியூக்கு தனியா பிரிச்சு கொடுக்குறாங்க. 5:3 ரேஷியோன்னு சொல்லிட்டு அவனோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாத்தீங்களா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல சேலரி பேஸ்டு சம்பள கணக்கு. இதுவும் சம்பளம் மாதிரி தான். சம்பள கணக்கு நான் யூடியூப்லயே போட்டிருப்பேன். சூர்யா ஆரியான்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். சூர்யா ஆரியான்னு போட்டு சிம்பிளை பண்ணி போட்டிருப்பேன். இதே மாடல் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனா PQன்னு இருக்கும், இங்க சூர்யா ஆரியான் இருக்கும், இங்க PQன்னு இருக்கும். இது ஒண்ணு வந்துருச்சா? அடுத்து வாங்க. இந்த கொஸ்டின் அடிச்சு போலந்திருப்பேன். இதுவுமே நம்ம சேனல்ல இருக்கும். எப்படின்னா 7 மணிக்கு 7 நிமிஷத்துல 7 பனானா சாப்பிடுது அப்படின்னா 30 மணிக்கு 30 நிமிஷத்துல எத்தனை பனானா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிருப்பேன். இது நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது ஃபயர் டெஸ்ட்டுமே நான் வச்சிருப்பேன். இந்த கொஸ்டின் ஃபயர் டெஸ்ட்லயும் இருக்கும், நான் சால்வ் பண்ணி போட்டிருப்போம். அதே மாடல் தான். 5 நிமிஷத்துல 5 பாகங்களா, அதான் 5 எந்திரங்கள் வந்து 5 பாகங்கள் ரெடி பண்ணுதுன்னா 100 நிமிஷத்துல 100 எந்திரங்கள் எத்தனை பண்ணோம்? அதே 5 நிமிஷம் தான் பண்ணோம். ஆன்சர் வந்து 5 நிமிஷம் தான். ரொம்ப முக்கியமான சமயம், நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இதையும் பாத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ப்ரூஃபா? அடுத்தது இது பாத்தீங்கன்னா நம்ம பேட் ஸ்டூடெண்ட்ல கேட்டிருப்போம். நல்லா பாருங்க, பேட் ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் நல்லா பாத்திருப்பீங்க. இது வந்து நான் பேட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் தெரியும். ரீசெட் குரூப் ட்ரைஸ் அப் பேட்ச் இருக்கா பாருங்க. 4 டேஸ் இருக்கா? 4 டேஸ் இருக்கா? என்ன கேட்டிருக்கு பாருங்க. எங்க கொஸ்டின்ல நான் என்ன கேட்டிருக்கு பாருங்க, 88வது கொஸ்டின். ஓகேவா? இது 88வது கொஸ்டின். வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 3 சொல்லி கேட்டிருப்பாங்க. விச் நம்பர் ஆஃப் த ஃபேஸ் வில் பி தி ஆப்போசிட் ஆஃப் 3 இருக்கா இல்லையா? ஆப்போசிட் ஆஃப் 3 கேட்டிருக்காங்களா? ஆப்ஷனை பாருங்க. 1 4 ஒரே நிமிஷம் 1 4 2 5 1 4 2 5 ஆப்ஷனோட மாத்தல. ஓகேவா? ஆப்ஷனோட மாத்தல. இதை நான் இப்ப எடிட் பண்ணது இல்லை. நீங்களா என்ன சொல்றீங்க, சார் இதெல்லாம் எடிட் பண்ணி இப்ப வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்ன போய் பாருங்க, பேட் ஸ்டூடெண்ட் கேட்டு பாருங்க. இதெல்லாம் கேட்டு 2 நாள் ஆகுது. ஓகேவா? அதே கொஸ்டின் அப்படியே டைரக்டா 4 டேஸ் ஆப்போசிட் ஆஃப் 3 என்ன, 3 எதிர்பக்கம் என்ன, அதே 3 எதிர்பக்கம் என்ன கேட்டிருக்காங்களா? ஆப்ஷன் பாருங்க. 1 4 2 5 1 4 2 5. இதை நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு அப்புறம் தான் டிஎன்பிசி இதை எடுத்திருக்காங்க. ஓகேவா? நீங்க பேட் ஸ்டூடெண்ட் போய் கேட்டு பாருங்க. கீழே பேட் ஸ்டூடெண்ட் வீடியோ பாருங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவேன் இந்த கொஸ்டினை பார்த்து. ஓகேவா? 10 கொஸ்டின் வாங்க. இது நம்ம ஃபயர் டெஸ்ட்ல கேட்டது. அகிலாசம் ஃபயர் டெஸ்ட் 1 நான் போட்டு 2 வாரத்துக்கு மேல ஆகுது. ஃபயர் டெஸ்ட் 1 2 வாரத்துக்கு மேல ஆகுது. நம்ம அபிஷியல் டெலிகிராம் சேனல் ரீசெட் குரூப் அபிஷியல் டெலிகிராம் சேனல்லையே
2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் இருக்கும். பார்க்காதவங்க நீங்க போய் பாருங்க. டெஸ்ட் எழுதிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. அகிலா ஸ்கோர் 80% இன் எக்ஸாம். இது வந்து நம்ம குரூப் 1 எக்ஸாம். அகிலா ஸ்கோர் அதே பேர் அகிலா 80% அந்த மார்க் கூட பாருங்க 576 576. என்ன கேக்குறாங்க? மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து 720. இந்த கொஸ்டின் ஆன்சர் 720 பாருங்க. ஆப்ஷன் கூட அதுதான் 720 820 ஆப்ஷன் மாத்திருக்காங்க போல. கொஸ்டின் அப்படியே வந்துருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 3 ஃபயர் டெஸ்ட் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் டெஸ்ட் 50 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே மிக்சடா தான் கேட்போம். நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் இருக்காது. ஃபயர் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல்ல வாரம் புதங்க வந்து வச்சுட்டு இருக்குமா, இப்போ இந்த வாரம் வந்து வைக்க போறோம், அதையும் எழுதிருங்க. இது வரைக்கும் நீங்க ஃபயர் டெஸ்ட் எழுதாத ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எழுதிருங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. நம்ம சேனல்ல இருந்து மட்டுமே 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் வந்திருக்கு, சொலையா வந்திருக்கு. நம்பர் ஆப்ஷன் மாத்தாம கேட்டிருக்காங்க டிஎன்பிசி. அதுக்கான ப்ரூஃப் தான் உங்ககிட்ட கண்ணு முன்னாடி காட்டுறோம். ஓகேவா? நம்ம வந்து குவாலிட்டி தான், குவான்டிட்டி இல்ல. 10,000 சம் இந்த 20,000 சம் அப்படி கிடையாது. 1000 சம் 100 கொஸ்டின் போடலாம், 100ல இருந்து 10 கொஸ்டின் வந்துடணும். அந்த மாதிரி தான் போடும். ஃபில்டர் பண்ணி என்ன வரும் கணிச்சு கொடுக்குறது. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் நான் தான் எடுக்கிறது. ஃபயர் டெஸ்ட் நான் 3 மணிக்கு வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. அதுல ஒரு கொஸ்டின் வந்திருக்கா இல்லையா? ஒரு கொஸ்டின் நான் போட்ட மாடல் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு டிஎன்பிசி குரூப் 1க்கு? குரூப் 1க்கே இந்த நிலைமை அப்படின்னா, இந்த அனலைஸ் அப்படின்னா குரூப் 4 குரூப் 2லாம் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேவா? ரீசனிங்லாம் ஒரு படி மேல போயிட்டு நான் அடிக்க வேண்டியது இருக்கு. நான் வரேன், இன்னும் முடியல. இது பாருங்க, இது பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கேட்டிருப்போம். 16வது கொஸ்டின் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கேட்டிருப்போம். பார்த்தா குரூப் 1 இந்த கொஸ்டின் வந்து நிக்குது. என்ன கொஸ்டின் இதுனா, அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் படி பெண்களுக்கு 3ல் 1 அதாவது 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு தரான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டின் தான் இங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ்ல இடஒதுக்கீடு பத்தி கேட்டிருக்காங்க. ஏன் சார் இது ஒன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19. இடஒதுக்கீடு அப்படின்னா இங்க ஆன்சரு 243D. இங்க 243D, அதாவது ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பாருங்க. ரிசர்வேஷன் 243D, அதாவது பிக்கு வந்து 3ன்ற ஆன்சர். பிக்கு 3ன்ற ஆன்சர் ஒன்னே ஒன்று ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம போற ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனலைஸ் பண்ணி பார்த்து கொடுக்குறது. ஓகேவா? சும்மா வள போடு அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் கொடுப்போம். அதை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சிட போகுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட், பேக் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரே இல்லைனாலும் சரி, நம்ம டெலிகிராம் சேனல் கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஃபயர் டெஸ்ட்டை தயவு செஞ்சு எழுதிருங்க. கண்டிப்பா குரூப் 4க்கு வரக்கூடிய 2025 குரூப் 4 குரூப் 2 வர மாதிரி மட்டும்தான் கரெக்டா ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொடுக்குறேன்னு நான் அப்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். நான் மெகா டெஸ்ட் எப்போ அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே மெகா டெஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரிஜினல் எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் கொஸ்டின் செட் பண்ணனா வந்திருக்கா, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. வெறும் இப்ப 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் வந்திருக்கு. மேலேயும் வரும், வர வைப்ப. ஓகே? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் இருக்கா வந்திருக்கா இப்ப அடுத்து இது பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். ஃபர்ஸ்ட் பேஜே இதுதான். என்ன இருக்கீங்க? பகுதி 15 எலெக்ஷன் கமிஷன் பகுதி 15 பார்ட் 5 ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் ஓடுன்னு சொல்லி போட்டுருக்குன்னா அதே ஒரு கொஸ்டினா கேட்டுருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த எலெக்ஷன் இருக்கா? எலெக்ஷன் ஆனது பகுதி 15 பிக்கு வந்து 1 வரணும். பிக்கு வந்து 1 வரணுமா? இங்க பாருங்க, பிக்கு 1 இருக்கு. ஒரே ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம இது மாதிரி நிறைய இருக்குங்க. இது மாதிரி எத்து விட்டா நிறைய இருக்கு. ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட், கமிட்டி, வழக்குகள் நம்ம நானே நிறைய வீடியோ போட்டுருப்பேன். பாலிட்டிக்கு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போட்டுருவோம். பாலிட்டிக்னு சொல்லிட்டு பாத்துருங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது மாதிரி காட்டுறேன். இன்னும் ஒரு வீடியோ நான் பேசக்கூட இல்லை, சும்மா அந்த இதுலயே முடிச்சுட்டேன் பாருங்க. நிறைய இப்போ ஆர்டிகல் வீடியோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 52ல இருந்து 80 வரைக்கும் போட்டிருப்போம். அதையும் பாத்துருங்க. அடுத்தடுத்து வரதா போகுது. ஓகே? இப்போ பாத்தீங்கன்னா 200, 150, 238 சொல்லிட்டு 200 கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. ஓகேவா? அதையும் நம்ம போட வேண்டியது பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ குரூப் 4 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய கை வைப்பான்னு எதிர்பார்க்குறேன். ஒரு கொஸ்டினோட வரக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்ல வந்து 243ல ZH ZT வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று வந்துருக்கா? அவ்வளவுதான். ஓகே? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சொல்லிட்டு போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காம்பவுண்ட்ல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருஷம் வித்தியாசம் கேட்டிருக்கோம். அதை நானே போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரிலாம் இல்லை, டைரக்டா என்ன நம்பர் இருக்கோ என்ன வந்திருக்கோ அதே நான் கண்ணு முன்னாடி காமிச்சேன். கரெக்டா? அது மட்டும் இல்லை, நீங்க 50 கொஸ்டின் வருதுன்னு சொன்னீங்க, 15 கொஸ்டின் தான் காமிச்சீங்க. மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தெரியாத கேள்விக்கு விடையளிக்கும் வித்தை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். கூற்று காரணம் கேட்டு அதுக்கு ஆன்சர் எப்படி பண்றதுன்னு கேட்டு நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஏ மற்றும் ஆர் சரியானது, ஆர் ஏவை விளக்குகிறது.
காரணமும் அதாவது கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டிருப்போம் 4 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல. அதே மாடல் கூற்று காரணம் மாடல் மட்டும் குரூப் 1 எத்தனை கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க? 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை? 30 கொஸ்டின். அந்த 30 கொஸ்டின்ல 20 கொஸ்டினுக்கு ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. இதான் ஆன்சர். 10 கொஸ்டின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அதுவுமே நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அதே நீங்க யோசிச்சு அடிச்சீங்கன்னா 30 அடிச்சுட்டுக்கலாம். ஓகேவா? எங்க ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரூஃப் காட்டுங்க பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கூற்று மற்றும் காரணம்ல டிஎன்பிசில கிட்டத்தட்ட நமக்கு 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஎன்பிசில நமக்கு 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது? இந்த கூற்று காரணம் வச்சு கேட்கறதுல. இதுல இந்த 30 கொஸ்டின்ல 20 கொஸ்டினுக்கு ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. என்னது? ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்றது 20 கொஸ்டின் வந்திருக்கு. மிச்சம் இருக்கு அந்த 10 கொஸ்டின், அதான் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இந்த ட்ரிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த 10 கொஸ்டினுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டு போறேன். ஓகே, இதை பார்த்து போறேன்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டு போயிடலாம். இப்போ இந்த 10 கொஸ்டின் எப்படி கரெக்டா வாங்கணும் அதை தான் நம்ம யோசிக்கணும். புரியுதா? வரக்கூடிய 2025 குரூப் 4 குரூப் 2 அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் 10 கேட்பாங்க. 75 கொஸ்டின் கேட்பாங்க ஜிஎஸ். கரெக்டா? இது குரூப் 1 நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமா இருக்கு. அதே குரூப் 4 குரூப் 2னா நமக்கு ஜிஎஸ் 75 இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு மினிமம் 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 10 கூட எதிர்பார்க்கலாம். அப்படின்னா எப்படி 10க்கு 10மே கரெக்ட் ஆகணும், 8க்கு 8 கரெக்டா வாங்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் வீடியோ கொண்டு போறேன். ஓகேவா? சார் பாருங்க, இப்போ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அப்படியே வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிடையாது, நான் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே ஷோ பண்ணி காமிச்சிட்டே போறேன், நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 த டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட் இருக்கும். இது வந்து ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? நான் எது டிஃப்ரெண்டா இருக்கோ அது எப்படி மாறி வந்திருக்கு அதை தான் நம்ம கவனிக்கணும். இதை உங்களுக்கே தெரியுமே, நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதையும் நீங்க யோசிச்சு போட்டீங்கன்னா 30 வாங்கிடலாம். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டீங்களா? இதுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 10 வந்து மக்கள் தொகை பிளவை பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏ விளக்குகிறது. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் சொல்றேன், அந்த ட்ரிக்கு மட்டும் தான் இல்லை சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கல. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா ரெண்டாவது கொஸ்டின் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ரூபாய்ன்ற தூக்கிட்டு அந்த நாகரீகத்தை தூக்கிட்டு வந்து ரூபாய் போட்டிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்றதுதான். சரியா? ஸோ அதான் தமிழ்லயும் இருக்கும். தமிழ்நாடு அரசு தனது அந்த பட்ஜெட்ல வந்து தூக்கிப்பாங்க, அதை பத்தி பேசிப்பாங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹோம் ரூல் மூமெண்ட், அதான் அன்னை பெசன்ட் வந்து எதிர்த்திருப்பாங்க, அதை பத்தி பேசியிருப்பாங்க. இதுவுமே ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகே, தமிழ் மீடியத்தில் அதான் கொடுத்துருப்பாங்க. நீதி கட்சி அன்னை பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது, டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகே, ஸோ டக்குன்னு நான் சொல்லிடுறேன்னா 20 கொஸ்டின் இருக்கு. டக்குன்னு போனா தான் அந்த 10 பார்க்க முடியும், வித்தியாசமா வந்து பார்க்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் 35 என்னன்னா 2021 2026 பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் எல்லாமே அதோட பாப்புலேஷன் வந்து 45% 55% உயரம் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. தமிழ் மீடியம் தான் இருக்கும். ஓகேவா? அதை கொடுத்துருப்பாங்க. அந்த பிமாருன்னு சொல்லிட்டு நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். இதுவுமே நான் ப்ரீவியஸ்ல கொடுத்துதான், அப்படிதான் வந்துருக்கு. இதுக்கு ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல்ல போட்டுறேன். ஒரு வாட்டி நீங்க பாத்துருங்க. ஓகே, என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 54. கொஸ்டின் நம்பர் 54 என்ன அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷனல் டிபெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த, இங்க தூரத்தை பார்க்கறதுனால ஒரு சில வேர்ட்ஸ் தெரியல, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஓகே, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் த பேக் போன் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்தது. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 63 என்ன அப்படின்னா த கம்பெனி ஆஸ்க் த கலெக்டர் ஆஃப் ராம்நாத் டு சம்மன் கட்டபொம்மன் டு இஸ் ஆஃபீஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குது. சரியா? இந்த கட்டபொம்மன் கணக்கு, அந்த கட்டபொம்மன் பத்தி ஒரு உள்ள பாளையக்கார படிச்சிருக்கேன் அது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அதேதான், தமிழ் மீடியத்தில் இருக்கு, பார்த்துக்கோம். ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குது. அதான் ஒவ்வொரு டாபிக்லேயும் தான் வந்துருக்கு பாருங்க. பாலிட்டியில வந்திருக்கு, ஹிஸ்டரியில வந்திருக்கு, ஐஎன்எம்ல வந்திருக்கு, சயின்ஸ்ல வந்திருக்கு, எல்லாத்துலயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல குரூப் 4லயும் கண்டிப்பா வரும், அடிச்சு நொறுக்கு தான் போறோம். அப்படி கவனி. கொஸ்டின் நம்பர் 68 என்ன சொன்னா பாலிட்டி கொஸ்டின். பாலிட்டி கொஸ்டின்லாம் நம்ம இந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணோட நம்ம எப்படி பாலிட்டி படிச்சுட்டு இருப்போம், இருந்தாலும் பாக்குறோம். ஆர்டிகல் 21 பத்தி, ஆர்டிகல் 121 பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஏ மற்றும் ஆர் சரி விளக்குகிறது. சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க,
இது அதுதான் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க. பிரிவு 121 நோக்கமானது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்து. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 72 பார்க்கவே இவ்வளவு பெருசா இருக்கும். இதுவுமே கரெக்டானது தான். ஓகேவா? WHO பத்தி ஜல்ஜீவன் மிஷன் பத்தி கொடுத்துருப்பாங்க. 4 லட்சம் பேர்ல இருந்து காப்பாத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? இதுவுமே கரெக்ட் தான். ஜல்ஜீவன் திட்டத்துல 4 லட்சம் இறப்புகளை வந்து தடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான், உண்மைதான். ஓகே, ஏ மற்றும் ஆர் சரி அது. இப்ப 75 பாருங்க. 75 பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 75 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கிவேஷன் கண்டக்டட் இன் பட்டணம். அந்த இது அந்த கர்நாடகா கொஸ்டின், கர்நாடகா சாரி கேரளா எர்ணாகுளம் வந்திருக்கும். இதுவுமே ஏ மற்றும் ஆரை விளக்குது. ஒண்ணு அந்த கேரளா எர்ணாகுளம்ல பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து கிடைச்சிருக்கும், அது கரெக்டானு கேட்டிருக்கோம். இதுக்கும் முசிறிக்கும் தொடர்புடிப்பான்னு கேட்டிருக்கோம். எஸ், கரெக்டான ஆன்சரு. இதுவுமே கரெக்டான ஆன்சர். ஏ மற்றும் ஆர் ஏ விளக்குது. சரியா? நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, கொஸ்டின் என்ன அதுக்கான ஆன்சர் என்னன்னு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல நான். கொஸ்டின் நம்பர் 123 என்ன சொல்லியிருக்காங்க? த பாவர்ட்டி லைன் டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கலோரி ரிக்வெஸ்ட். இது யாரு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது நானே சொல்லியிருந்தேன். கமிட்டி சச்சிதானந்த். சச்சின் 10 ரூபாய் தான் கொடுங்க, வறுமையில இருக்கேன். அந்த கமிட்டி தான், அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகே, இதை கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? அந்த வறுமை கோடு என்பது கலோரி தேவை அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. சச்சின் சொல்லிட்டு போட்டிருக்குள்ள நம்ம கமிட்டி வீடியோ பார்த்துன்னா பாத்துருங்க. அதுதான் இது. ஓகே, அந்த கமிட்டில இருந்து ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே சரிதான், ஆர் ஏவை விளக்குகிறது அப்படின்றது. ஓகேவா? இது என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஏ மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 95 பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்தில் அதுதான் இருக்கு. ஓகேவா? ஆர் ஏவை விளக்குகிறது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா யூனிட் 6ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னது? தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் 1900. நம்ம பெரியாருக்கு பட்டம் கொடுத்தாங்க நீலாம்பிகா அம்மையார் தலைமையில. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் மாநாட்டில் ஜாதி வெறுவான உறுப்பினருக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீலாம்பிகா அம்மையார்ல 1938 நவம்பர் 13. ரெண்டுமே சரி. இது என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிறப்பால் இழக்கப்பட்டால் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சில் புகாதபடி காத்துக்கொள்வான். ஓகே, யூனிட் 6ல தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலதான் ஏ இஸ் டு ஆர் இஸ் டு. இது பாத்தீங்கன்னா ஏவும் சரி ஆவும் சரி. ஒரு 4 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் இருக்கும். எப்படின்னா ஏவும் சரி ஆரும் சரி, கூற்றும் சரி காரணமும் சரி, ஆர் ஏவை விளக்குறது தான் 90% ஆன்சரா இருக்கு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு, அதனால டவுட்னு போட்டிருப்பேன். ஒரு 5 கொஸ்டின் மட்டும் ஏ மற்றும் ஆர் சரிதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னது? ஏ மற்றும் ஆர் சரிதான், ஆர் ஏவை விளக்குகிறது. அதான் 90% இருக்கு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு, அதனால இதை மட்டும் நான் டவுட்னு போட்டிருக்கேன். ஒரு 5 கொஸ்டின் மட்டும். ஓகே, அதை மட்டும் பாத்துக்கோங்க. 5 கொஸ்டின் மட்டும் டவுட் இருக்கு. இதுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் வந்து 15. கொஸ்டின் நம்பர் 15 இந்த நைட்ரஜன் கொஸ்டின். இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்றும் சரி காரணமும் சரி. கூட்டு காரணத்தை விளக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஆனா ஒரு சைடுல வந்து விளக்கவில்லைன்ற மாதிரியும் இருக்கு. நம்ம இது 10 ஆன்சர் கீழே பாத்துருவோம். 5 கொஸ்டின் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுவுமே போத் ஏர் அண்ட் ஆர் ட்ரூ தான். இது ஒரு கொஸ்டின் நைட்ரஜன் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15. ஓகேவா? அந்த நைட்ரஜன் கலந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நைட்ரஜன் ஆக்சைடா என்னமோ நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்றப்போ பார்ப்போம். ஓகேவா? இதுவுமே சரிதான். 90% இந்த ஆப்ஷன் தான். இருந்தாலும் இது மேல ஒரு டவுட் இருக்கு, ஆனால் தான் டவுட்னு போட்டேன். சரியா? ஸோ 10 ஆன்சர் கீழே வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட். டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க 2 மாசத்துல குரூப் 1க்கான ரிசல்ட் வந்துரு போகுது சொல்லிட்டாங்க. டக்குன்னு முன்னாடியே விட்டுருவாங்க. அதனால ரிசல்ட்டே 2 மாசம்னா 10 ஆன்சர் சீக்கிரம் விட்டுருவாங்க. ஸோ இது பார்த்துருவோம். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். டவுட்னு சொன்னால இதுவும் அதுதான். ரெண்டுமே கரெக்ட். ஆனா ஆர் ஏவை விளக்குகிறதா விளக்கலையா அப்படின்றது கொஞ்சம் டவுட் இருக்கு. 90% விளக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு என்னோட கண்ணோட்டத்துல பாக்குறப்ப விளக்காத மாதிரியும் இருக்கு. அதனால நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் டவுட்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்ன சொன்னா கொஸ்டின் 39 சம் போயட் லைவ். இங்க சம்மன் கொடுத்துருக்காங்க, இங்க பர்டிகுலரா பேசுறாங்க. அதனால டவுட் இருக்கு. ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். இது ரெண்டும் கரெக்ட் தான். கூற்றும் சரி காரணமும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 39. ஓகேவா? ரெண்டும் சரி. ஆனா ஆர் ஏவை விளக்கவில்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஓகே, இது அந்த கொஸ்டின் தான் பாத்துக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா அந்த இது அண்ணா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவுமே போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான். இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு.
ஆர் ஏவை விளக்குகிறதா விளக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 105. இந்த அண்ணா கொஸ்டின், சினிமா பத்தி அண்ணா கொஸ்டின் பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. அதனால சினிமா கலைஞர்களை மூலம் அண்ணா தனது இலட்சியங்களை இது பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டும் கரெக்ட். ஆர் ஏ விளக்குறதா விளக்கலையா அப்படின்னு ஒரு சந்தேகம், டவுட் இருக்கு. 90% விளக்குற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் நான் டவுட் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் அதே தான், ரெண்டுமே கரெக்ட். ஆர் விளக்குதா விளக்கலையா அப்படின்னு டவுட்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 115 என்னது, தட் லேண்ட் அது இது பத்தி கொடுத்துருப்பாங்க. யூனிட் 6ல இருந்து வந்திருக்கு. யூனிட் 6ல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் எப்பயுமே வரா மாதிரி வராம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. யூனிட் 6ல தமிழ் இருக்குல்ல, பல யூனிட் 8 சொல்லுவோம்னால தமிழுக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வந்துருக்கு. ஓகேவா, இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, உருப்பசியும் ஒவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கு டவுட் இருக்கு, அதனால நான் டவுட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். அவ்வளோ இதோட முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த டவுட் ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கும் அதே மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா எப்படிலாம் வருது. ஏ கரெக்டா, ஆர் தப்பு, ஆர் தப்பு, ஏ சரி, ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் அதை 10 சொன்னாலும் அது இனிமேல் தான் வரப்போது. டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 165. டிஎம்கே பிளேட் ஏ லீடிங் ரோல் இன் ஆன்டி இந்தி கேம்பெயின். ஸோ த ஆர்கியூ பீப்புள் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஏ மற்றும் சரி, ஆர் ஏ விளக்குகிறது. இது ஒரு டவுட்டா இருக்கு. 90% இதான் டவுட் இருக்கு. ஓகேவா, இதுவும் அதே தான், தமிழ் மீடியத்துல இருக்கு. ரெண்டுமே சரி, ஆர் ஏ விளக்குதா விளக்கலையா. 90% விளக்குதான் இது. நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். இது என்னது, முஸ்லீம் லீக் பத்தி கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம் லீக்மே அதே தான், ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏ விளக்குகிறது இது. ஓகேவா, இதுவும் அதே தான், தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க. 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கு கொண்டது அப்படின்ட்டு தான் கொஸ்டின். இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து அந்த 10 கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் பார்த்து நீங்க அடிச்சாவே அடிச்சிடலாம். கண்ணை மூடிட்டு அடிக்காம இந்த டைம்ல தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொஸ்டினை பார்த்து அடிச்சோம் அப்படின்னா இந்த 10 கொஸ்டின் நம்மளால கரெக்டா அடிக்க முடியும். இதுலயும் அடுத்து நம்ம எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏ சரி ஆர் தவறு அப்படின்ற 2வது ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ற மாதிரி அனலைஸ் வருது. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏ விளக்குகிறது, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. 2வது ஆப்ஷன் நம்ம எந்த டைம்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏ சரி ஆர் தவறு அப்படின்றத கொஸ்டினை பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். சரியா, இது பாலிட்டி கொஸ்டின், நமக்கே தெரியும் என்னது இது. 8th ஷெட்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் யூனியன், அது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ன்றாங்க. எது ஷெட்யூல் 8 வரும், 8வது அட்டவணையா வரும். தப்பு தானே இது, பார்த்தாலே இது ஆறு தப்புன்னு சொல்லிட்டு. அப்ப ஏ கரெக்ட். அதான் கொடுத்துருப்பாங்க. 8வது அட்டவணையில மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இது வந்து 8வது அட்டவணைன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அட்டவணை 7 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆர் தவறு. ஓகேவா, இது டிஃப்ரெண்டா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56ல இது அபிஷியல், ஆர் வந்து விளக்கவில்லை, ரெண்டும் சரி. என்னது, த ரிமார்க்கபிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சரி, ஆனா ஆர் ஏன் விளக்கவில்லை. இதான் அதுக்கான சரியான ஆன்சர். இதான் அதுக்கான சரியான ஆன்சர், டவுட்டா இல்லை, பக்காவா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் வந்து 56 தமிழ் மீடியத்தோட பார்த்துக்கலாம். விளக்கம் இல்லை, ரெண்டும் சரி, ஆனா ஆர் ஏவை விளக்கவில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 150 ஆர்டிகல் கொஸ்டின் தான். ஏ சரி ஆர் வந்து தவறு, ஏ சரி ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 57 ஆர்டிகல் பத்தி கேட்டிருப்பாங்க. ஓகே, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, தப்பு, அது வரக்கூடாது. ஓகேவா, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, அது வரக்கூடாது. குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகளாகும் சொல்லியிருக்காங்க, இது தப்பு. அதனால ஆர் தப்பு, ஏ சரி. ஓகே, ஸோ அடுத்து இதுவுமே ஏ சரி ஆர் தவறு. எனது ஏ சரி ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 66 என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் திங்க் மோர் கிரிட்டிக்கல் அபவுட் நியூ சப்ஜெக்ட் அண்ட் கொடுத்துருக்காங்களா. என்ன காமெடினா, யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் வந்து ரொம்ப பேசிக் லெவலில் சொல்லி தருவாங்களாம், தப்பு. அது மாதிரி சொல்லியே தர மாட்டாங்க. ஸ்கூல் காலேஜஸ்ல மட்டும்தான் ஆஸ் பர் த ரூல் படி ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து ரொம்ப பேசிக் லெவலில் சொல்லி தருவாங்க. காலேஜஸ்ல கான்செப்டா சொல்லி கொடுப்பாங்க, அதுதான் தப்பு. பல்கலைக்கழக பேராசிரியர் கருத்து சார் மற்றும் கற்றல் ஆரம்ப நிலையில் புதிய பாடங்களை கருத்து சார் புரிந்து கொள்ளும் கற்க உதவிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா போக மாட்டாங்க, நார்மலா தான் சொல்லி தருவாங்க. ஸோ ஆர் வந்து தவறு. இதான் எனக்கு கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அதான் கூட்டு சரி, காரணம் தவறு. இது என்னது, கொஸ்டின் நம்பர் 86. கொஸ்டின் நம்பர் 86 நான் சொல்றேன், ஓவரால் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்.
இதுவுமே ரெண்டுமே சரி, ஆனா ஆர் ஏவை விளக்கவில்லை. ரெண்டுமே சரி, ஆர் ஏவை விளக்கவில்லை இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. விளக்கவில்லை. இந்தியாவின் சமூக துறைக்கான ஒதுக்கீட்டில் கொள்கை கட்டமைப்பு மத்திய அரசு வகுக்கிறது அப்படின்றது என்னது? இது கரெக்டா தப்பு. அதை ஏன் விளக்கவில்லை. இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டுமே தவறு. என்னது? ரெண்டுமே தப்பு. என்ன கொஸ்டின்னா, கொஸ்டின் நம்பர் 110, சோசியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி டஸ் நாட் டீல் வித், ஒரு நாட்டுன்னு வந்தாலும் இதெல்லாம் வராது. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சர் வராது. ஸோ டஸ் நாட் டீல் வித் ஈக்குவல் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரவே வராது. ஸோ ரெண்டுமே தப்பு. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே தவறு சார், ரைட் ஆன்சர். அப்புறம் 121 கொஸ்டின் நம்பர் 121 ஏ சரி ஆர் தவறு. ஏ சரி ஆர் தவறு. என்னன்னா இது பத்தி சிட்டிசன்ஷிப் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஏ சரி ஆர் தவறு பாத்துக்கோங்க. ஓகேவா? இதுலயுமே அதேதான், இந்தியாவில் குடியிருக்கும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஏ சரி ஆர் தவறு. ஏ சரி ஆர் தவறு. அடுத்து 124 124 ஏ சரி ஆர் தவறு. ஏ சரி ஆர் தவறு. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சி அண்ணாதுரை வாஸ் fascinated by the self respect moment joined the திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் 124 ஏ சரி ஆர் தவறு. ஏ சரி ஆர் தவறு. அடுத்து 137 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. there has been a significant rise in the percentage of labor சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஏ தவறு ஆர் சரி. இங்க பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஏ சரியா, அதாவது ஏ தப்பு ஆனா ஆர் சரி. இது தப்பு, இது கரெக்ட். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 130 இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது எல்லாமே அந்த 10 எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கொஸ்டினை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு எல்லாத்துக்கும் கண்ண முடிட்டு போடக்கூடாது. சரியா? கொஞ்சம் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா 30 சொலையா அடிச்சிடலாம். ஓகேவா? சொன்ன 2 கொஸ்டின் தான் இருக்கும் நினைக்கிறேன், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஏ தவறு ஆர் சரி. கொஸ்டின் நம்பர் அந்த கொஸ்டின் 1992 தொழில் துறை சொல்லி கொடுத்துருப்பாங்களா. ஸோ இது ஏ தவறு, இதான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் 154 கொஸ்டின் 154 ஏ தவறு ஆர் சரி. ஏ தவறு ஆர் சரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜோனல் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்புக்கு கடமைப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் புத்தகம் வச்சுலாம் நம்மளுக்கு மாநில மறுசீர்ப்பு போட்டிருக்க மாட்டாங்க. தப்பு இது. ஸோ ஓகேவா? ஸோ ஏ இஸ் ராங், ஆர் இஸ் கரெக்ட். ஓகேவா? இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. ஏ சரி ஆர் தவறு. லாஸ்ட் கொஸ்டின் என்னது? கொஸ்டின் நம்பர் 190 ஏ சரி ஆர் தவறு. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா குரூப் 1 எக்ஸாம் எழுதணும். கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 4 குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் நான் எழுத போறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இதெல்லாம் இப்படிதான் கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்களா, இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாத்துக்கோங்க. குரூப் 1 எழுதிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சு நல்லா அனலைஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. குரூப் 1 எழுதாம குரூப் 4 குரூப் 2 மட்டும் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு நல்ல அனலைஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. ஓகே, எப்படிலாம் கொஸ்டினை கேட்டு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிற டெலிகிராம் சேனல்ல போடுறேன், பாத்துக்கோங்க. சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 190 பாலிட்டிலிருந்து கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சிட்டிசன் எவ்ரி சிட்டிசன் ஷல் பி கொடுத்துருக்காங்களா. அது என்னது? ஏ சரி ஆர் தவறு. என்னது? ஏ சரி ஆர் தவறுன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குடிமகனும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக சொல்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ சரி ஆர் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஒண்ணுன்னா ஷெட்யூல் ட்ரைப் தான் வரணும், ஷெட்யூல் கேஸ்ட் வரக்கூடாது. இதான் மிஸ்டேக். ஓகேவா? எங்க கொடுத்துருக்காங்க? இங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட் வரக்கூடாது, ஷெட்யூல் ட்ரைப் தான் வரும். இது ஒண்ணுதான் தப்பு. இந்த சென்டென்ஸ்ல இது ஒண்ணுதான் தப்பு. இங்க எஸ்டி மட்டும் தான் வரணும், எஸ்டி எஸ்சி வரக்கூடாது. ஓகேவா? நீங்க வந்து பழங்குடியினர் தான் வரணும், தாழ்த்தப்பட்டவர் வரக்கூடாது. அதான் இல்ல தப்பு. ஆர் வந்து தப்பு. ஓகேவா? நம்ம சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சிருந்தாலே குரூப் 1ல கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு? 50 கொஸ்டின் வந்திருக்கு. கரெக்டா நான் சொன்னா இல்லையா? மேக்ஸ்ல மட்டுமே நமக்கு 20 கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம போற டெலிகிராம் கொஸ்டின், ஃபயர் டெஸ்ட் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே 50 கொஸ்டின் வந்து அசால்ட்டா வந்துருக்கு. இது போதுமானா? எனக்கு வந்து போதாது. இன்னும் குரூப் 4 குரூப் 2ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. நம்ம போகிற டெலிகிராம் போகக்கூடிய நம்ம அஃபிஷியல் சேனலில் போகக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபயர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். கண்டிப்பாக குரூப் 4 தட்டி தூக்குறோம். நீங்களே என் கூட சேர்ந்து படிங்க. ஓகே? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.